இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சித்தரஞ்சன் சாலையில் வீடு வாங்க முடியுமா? இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறேன், காட்டுங்க. அதை திருப்பூரில் 8 கோடி ரூபாய்க்கு சபரீசன் நிலம் வாங்கியிருக்கு. 8 கோடி ஒயிட், ஆக்சுவல் வேல்யூ இன்னும் கூடுதலாக இருக்கு. அதாவது இன்வெஸ்ட் பண்றேன் வாங்குறேன்னா பினாமி பேர்ல வாங்க, இல்ல உறவினர்கள் பேர்ல வாங்க. ஆமா, சபரீசன் அவர்களே வந்து நேரா வாங்குறதுக்கான காரணம் எந்த வேலையும் செய்யாத சபரீசன் எப்படி 8 கோடி லேண்ட் வாங்குறாரு, 33 கோடி எப்படி வாட்ச் வாங்குறாரு. ஆனால் இந்த ஊடகங்கள் சவுக்கு எப்படி மீடியா கம்பெனி தொடங்கினார், இந்த ஆராய்ச்சியில் தானே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்கள், சபரீசனுக்குலாம் என்ன நினைப்புனா, என்ன பண்ணிடுவீங்க, என்ன பண்ண முடியுங்களா? நான் தான் கவர்மெண்ட், டிஜிபியை நான் தான் அப்பாயிண்ட் பண்றேன், கமிஷன் நான் தான் அப்பாயிண்ட் பண்றேன், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நான் தான் அப்பாயிண்ட் பண்றேன், இன்னொன்று கவர்மெண்ட்டே நான் தான் நடத்துறேன், இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கே நான் தான் காரணம். அமெரிக்கால இது அலௌடு. எலான் மஸ்க் அவர் சேட்டலைட் ஏவிக்கிட்டே இருக்காரு அவரு, இல்லையா? அவரு பிரைவேட் சேட்டலைட் வச்சிருக்காரு. இந்தியாவில் பிரைவேட் சேட்டலைட் இருக்கா? இல்ல. தனியா நீங்க ராக்கெட் ஏவ முடியுமா? முடியாது, இல்லையா? ஆனால் இவங்க தமிழ்நாடு அரசு எதுக்கு வந்து விண்வெளி கொள்கைன்னு ஒன்று உருவாக்குது? சென்னையில ஒரு விழா அமைச்சு, நிகழ்ச்சி அமைச்சு, பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை தொடங்குறாரு சபரீசன். இப்ப கேட்டீங்கல்ல, அவர் பேர்லயே வாங்குறாரு, பயம் இல்லையா? விழா நடத்துறாரு. அந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் இஸ்ரோவில் பணியாற்றி சில சிக்கல்களை சந்தித்த விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன். கம்பெனியோட இணையதளத்தை போய் பார்த்தா 2 பேரை மென்டார்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் விஞ்ஞானி நம்பி நாராயணன், இன்னொன்னு நடிகர் மாதவன். ஏன் நடிகர் மாதவன்? நம்பி நாராயணனோட படத்தை வெப் சீரிஸ் எடுக்கும் போது அதில் நடித்தவர் மாதவன். சபரீசன் தொடங்கிய அந்த நிறுவனத்தில், இந்த வானம் பேஸ்டெக் நிறுவனத்தில் 2 பேர் இயக்குனர். ஒருவர் திரு சபரீசன், இன்னொருவர் சமீர் பரத்ராம் என்ற நபர். இந்த சமீர் பரத்ராம் என்ன தொழில் செய்கிறார் என்று விசாரித்து பார்த்தால், அவர் பல்வேறு திரைப்பட நிறுவனங்களை வைத்திருக்கிறார். திரைத்தொழில் சுற்றி சுற்றி சினிமால தான் வரும். கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். இந்த சமீர் பரத்ராமிடம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் இந்த தங்க ஒட்டியானம் அணிந்திருந்த அந்த புகைப்படங்கள், ஒரே மாதிரியான சேலை ஒட்டியானெல்லாம் வந்ததெல்லாம் பாத்தீங்க. அவங்களுக்கு ஒட்டியானம், இவருக்கு வாட்ச். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த நேர்காணலில் தமிழகத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் இன்னும் பல விஷயங்கள் குறித்தும் பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் லியோ. சார், உங்க ட்விட்டர்லாம் நான் வந்து காலைல எழுந்தோடனே வந்து எக்ஸ் தளத்தில் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட நோட்டிபிகேஷன் வந்ததுதான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது திமுகவின் சசிகலா சபரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து புதிதாக பயன்படுத்திருக்கீங்க. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து அரசியலில் நிறைய புதிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவீங்க. இந்த மாதிரி திமுகவின் சசிகலா சபரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதுக்கப்புறமும் இன்னைக்கு வந்து உங்க எக்ஸ் தளத்தில் நான் பார்த்தேன், விண்வெளி துறையில் வந்து இன்வெஸ்ட் பண்றதா போட்டிருந்தீங்க. அதோட பின்னணி என்ன? ஏன் வந்து திமுகவின் சசிகலாவாக சபரீசன் அவர்கள் மாறுறாரு? எங்க மாறினாரு? எப்படி மாறிட்டு இருக்காரு? வழக்கமா இது மாதிரி ஒரு அப்பீல் நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் இந்த முறை ஒரு அப்பீல் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோட அவர்களது நண்பர்களிடமும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நமது குழுவினர் சார்பாக நான் இதை கோரிக்கையாகவே வைக்கிறேன். இல்ல, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஏன்னா நேயர்களுக்கு தெரியணும்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதுல முன்னாடி சொல்லல. ஆக்சுவலா சில பேர் வந்து இந்த வீடியோட கடைசியில போடுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. போட மாட்டோம், சொன்னதும் இல்ல. ஆக்சுவலா நம்மள்ட்ட வந்தவங்க எல்லாமே ஆர்கானிக்கா வந்தாங்க. நான் இதை சொல்லுங்க, நான் இன்னைக்கு வந்து கோரிக்கையா வைக்கிறேன். என்னன்னா காரணத்தையும் சொல்லிடுறேன், நேயர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எவ்வளோ சிரமத்துக்கு பிறகு இந்த சேனல்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளே இந்த ஃபர்ஸ்ட் முதல் நிகழ்ச்சியில நம்ம இந்த கஷ்டத்தை சொன்னோம். நான் ஏற்கனவே சொன்னது போல புதைச்சு மண்ணோட மண்ணா போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நினைச்சாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எழுந்து வந்திருக்கோம். இன்னொன்று, நம்ம பழைய சேனலோட ஆக்சஸ் நமக்கு கிடைக்கல. பாஸ்வேர்டு எல்லாம் மாற்றி எவ்வளவு சிறுமைத்தனமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஸோ நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறது ஒரு புது சேனல். ஸோ ஒரு புது சேனல் பல பேரை சென்றடையணும். போய் இங்கே கமிஷன் ஆஃபீஸில் கண்டிஷன் கையெழுத்து போகிறதுக்கு போகும்போதெல்லாம் அங்கே இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய காவலர்கள்லாம், என்ன சார் பழையபடி பேச ஆரம்பிங்க சார் நீங்கள் அப்படின்னா, இல்லையா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இல்லை சார், உங்கள் சேனலில் புது வீடியோ எதுவும் வரலையே அப்படின்றாங்க. அப்புறம் சொன்னேன், இது பாருங்க
புது சேனல் அப்படின்னு காமிச்சோன்னா சார் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. பல பேருக்கு தெரியலை இது. ஸோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது நேயர்கள் அவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நண்பர்களிடமெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சிடுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். அண்ட் அது ஒரு சரியான ஒப்பீடு அப்படின்ட்டு தான் நான் பார்க்கிறேன். முதலில் திருமதி சசிகலா அவர்களை பற்றி தமிழகம் முழுவதுமே அறியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த பல்வேறு முடிவுகளில், அவர் அமைத்த பல்வேறு கூட்டணிகளில், அமைக்காமல் விட்ட கூட்டணிகளில் பல இடங்களில் திருமதி சசிகலா அவர்களுடைய பங்களிப்பு என்பது உண்டு. பிஜேபி திருமதி சசிகலா அவர்களை ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சிறைக்கு அனுப்பியது, அண்டு அந்த சொத்துக்களை எல்லாம் அட்டாச் பண்ணது, இது எல்லாமே ஜெயலலிதாவை நம்மால் நெருங்க விடாமல் பார்த்து கொண்டாரே என்று திருமதி சசிகலா அவர்கள் மீது இருந்த கோபம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. உங்களுக்கு நினைவு இருக்கும், எந்த அளவுக்கு கோபம் இருந்தால் திரு குருமூர்த்தி, துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் சசிகலாவை சாக்கடை என்று வர்ணித்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும். அதே நேரத்தில் அதிமுகவின் அந்த நீண்ட பயணத்தில் ஒரு பெரும் பங்களிப்பை செய்த திருமதி சசிகலா இவ்வளவு அவ்வளவு என்று இல்லாமல் அவ்வளவு சொத்துக்களை சேர்த்தார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அவங்க அதிமுக வெற்றியில கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, சொல்லி ஜெயலலிதா பார்த்துக்கிட்டாங்கன்றதுலையும். ஆக்சுவலா சசிகலா அவர்கள் நம்ம சொல்றோம், எனக்கு சில பேர் சொன்னாங்க அரசியல் சம்பாதிக்கிறத எதிர்கால அரசியலுக்கு வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றது சசிகலா அவர்கள் மூலமா தான் செல்வி பண்ணாங்க. யோ 93, 94 எல்லாம் லண்டன்ல ஹோட்டல் வாங்குறத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 93, 94 எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க ஹாப்ஸ்கிராஃப்ட் ஹில்லுன்னு நினைக்கிறேன், 2 ஹோட்டல் லண்டன் ஹோட்டல் வாங்குறதா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அமலாக்கத்துறை என்ற வார்த்தையை தமிழகம் முதலில் கேள்விப்பட்டது திருமதி சசிகலாவால். உண்டா இல்லையா? அமலாக்கத்துறை இன்னைக்கு ஈடி எதுக்கு எடுத்தாலும் ஈடின்னு பேசுறோம். அமலாக்கத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல கேட்கும்போது அது என்னது அமலாக்கம் துறை அப்படின்னு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த வார்த்தை தமிழகம் கேட்டதே திருமதி சசிகலாவால். அந்த காலத்துல இதை செய்தவர். அப்போ இந்த நீங்க சொன்ன இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் இதெல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். இல்ல அவங்க அந்த டைம்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான் எதிர்காலத்துல அதிமுகவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி இல்லாம பாத்துக்குச்சு. அது மறுக்க முடியாது. இன்னைக்கு அதுக்கு பிறகு பல நேரங்களில் அது உதவியதுன்றதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அது உதவியது. சசிகலா இல்லைன்னா கொடநாடு எஸ்டேட்டே வாங்கிருக்க மாட்டாங்க இந்த அம்மா இல்லையா? நமக்கு எதுக்கு போஸ்ட் கார்டன் வீடு போதுன்ட்டு இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ரோலை திரு சபரீசன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. நான் சசிகலா அவர்களின் அளவுக்கு பண்றாரா இல்ல சொத்துக்களா? இப்பதானே வெளியில வந்துட்டு இருக்கு, சொல்கிறேன். திரு சபரீசன் அவர்கள் இன்னைக்கு நான் போட்ட ட்வீட்ல என்ன போட்டிருந்தேன்னா, தமிழகத்தின் எலான் மஸ்காகும் திரு சபரீசன் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ட்வீட்டை போட்டிருந்தேன். திருமதி சசிகலாவை ஏன் நான் திரு சபரீசன் அவர்களோடு ஒப்பிட்டேன் என்றால், திருமதி சசிகலா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு முதலில் பழக தொடங்கும் போது சசிகலாவின் கணவர் ஒரு அரசு ஊழியர், ஒரு செய்தி தொடர்பு அதிகாரி, எம் நடராஜன் அவர்கள். ஆமா, பிஆர்ஓ தானே அவரு, டிஐபிஆர் டிபார்ட்மெண்ட்ல பிஆர்ஓ. திருமதி சசிகலா அவர்கள் வீடியோ கேசட்டை வாடகைக்கு கொடுக்கும் ஒரு தொழிலை செய்து வந்தார். ஒரு லேடிஸ் சைக்கிள்ல போயஸ் கார்டனுக்கே போய் வீடியோ கேசட்டுகளை, திரைப்படங்களை, செல்வி ஜெயலலிதா திரைப்படத்துறை சேர்ந்தவர் என்பதால் விரும்பி படங்களை பார்ப்பார். ஒரு சைக்கிள்ல போய் வீட்டில் டைரக்டா கேசட் சப்ளை பண்ணுவாங்க. அப்போதுதான் இந்த வீடியோ கேமரா என்ற அந்த கான்செப்டே இங்க வருது. உங்களுக்குலாம் தெரியாது, நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்றோம். இவ்வளோ பெருசு இருக்கும் கேமரா. அந்த காலத்துல இந்த தூர்தர்ஷன் கேமரா வச்சிருப்பாங்க, அவ்வளோ லென்த்தா இருக்கும், கையெல்லாம் தூக்க முடியாது. பெரிய கேமரா, அந்த ஸ்போர்ட்ஸ் இதுல இப்ப இருக்கும், ஷோல்டர்ல வச்சு தூக்கிட்டு போகணும், பெரிய கேமரா. அது வாடகைக்கு தான் எடுக்க முடியும், எல்லாராலையும் வாங்க முடியாது. அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணும், அப்போ ஏகப்பட்ட ரூபா அது. அதை திருமதி சசிகலா வாங்கி அப்புறம் ஜெயலலிதாவோட பிரச்சாரத்தை கவர் பண்ண ஆரம்பிச்சு அப்படிதான் உள்ள நுழைகிறாங்க. திரு சபரீசன் அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருக்கென்று ஒரு சொத்து ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் திருநெல்வேலியில. இதை தாண்டி அவருக்கு எந்த சொத்தும் கிடையாது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்க திரு ஸ்டாலின் அவர்களின் மகளை காதலித்து, செந்தாமரை அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்.
திருமணம் செய்து கொண்ட பிறகு திரு சபரீசன் அவர்கள் வந்து இன்று உலக பணக்காரர்களின் வரிசையில் இடம்பெற துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கிறது. உலக பணக்காரர்களை கூட இதை செய்வார்களா என்பது வியப்பாக இருக்கும். இல்லைன்னா 33 கோடிக்கு யாராவது வாட்ச் கட்டுறாங்களா? அம்பானி வாட்ச் கட்டி பார்த்திருக்கியா நீ? முகேஷ் அம்பானி 33 கோடிக்கு அந்த வாட்ச் கம்பெனி வேணா வாங்குவாரு. ஆனா 33 கோடிக்கு வாட்ச் கட்ட மாட்டார். வாட்ச் கட்டணும் அப்படின்ட்டுலாம் அவர்களுக்கு தோணாது. சபரீசன் இருக்கக்கூடிய வாட்சுகளோட மதிப்பு மட்டும் 70 கோடியை தாண்டுன்றாங்க. மினிமம் ஒரு வாட்ச் 4 கோடி 5 கோடி தான் இருக்கும். இவரு பஞ்சாயத்துல மாற்றுறது இல்லாம சிஎம்கே அந்த வாட்சை கட்டி ஒரு நியூ இயர் அன்னைக்கு போட்டோ எடுத்து அபிஷியல் போட்டோகிராஃப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரும் அதை பெருசா கவனிக்கல. இது இன்றைக்கு வந்து டிஜிட்டல் யுகம். 1ஆம் தேதி, அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டிவிஎஸ் குழும சேர்மேனை முதல்வர் அவர்கள் பாக்குறாரு நியூ இயர் அன்னைக்கு. 23 ஜனவரின்னு தான் நினைக்கிறேன். 22 23 எனக்கு சரியான 23 தான் இருக்கும். பாக்குறாரு. அந்த வாட்சோட பார்த்த உடனே டக்குன்னு வாட்சை ஸ்கேன் பண்ணி இந்த வாட்சோட விலை இவ்வளவு ரூபான்னு போட்டு விட்டாங்க. அதுல இருந்து சிஎம் அந்த வாட்சை கட்டுறது இல்லை, ஆப்பிள் வாட்ச் தான் கட்டிட்டு இருக்கிறது. இது மாதிரி சபரீசன் பலமுறை இந்த வாட்சை கட்டியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையோ, இன்று திரு சபரீசன் அவர்களுக்கு சொந்தமான வீடு சித்தரஞ்சன் சாலையிலே இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார், நான் கேள்விப்பட்டேன். சித்தரஞ்சன் சிஎம் இருக்கிற வீட்டு அதே சாலையில, சித்தரஞ்சன் சாலையிலேயே அந்த எண்டுல வீடு இருக்கு. 2006 திமுக ஆட்சியில், இவங்க தானே இப்போ இதுல இருக்காங்க, பவர்ல இருக்காங்க, திமுக ஆட்சியில் அந்த தெருவில் ஒரு வீட்டை சபரீசன் வாங்குறாரு. அந்த வீட்டு ஓனர், இவங்களோட புத்தி திமுக புத்தி தான் தெரியும்ல, 2 லட்ச ரூபா வீடுன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கொண்டு போய் சண்டை போட்டு மிரட்டி வாங்கிடுறது. வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. 2011 ஏடிஎம்கே ஆட்சி வந்தோடனே நில அபகரிப்பு புகார் கொடுத்து சபரீசன் மேலே எஃப்ஐஆரை போட்டு நேரா எங்கேயோ வெளிநாட்டுக்கோ வட இந்தியாவுக்கோ எங்கேயோ போயிருந்தார் இவர் ஸ்டாலின். பதறி அடிச்சுட்டு ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நேரா ஓடி வந்து டிஜிபி அரெஸ்ட் பண்ணிட்டு நேரா டிஜிபி ஆஃபீஸ்க்கு போறாரு. ஸ்டாலின் மேலேயே லேண்ட் கிராப் போட்டாங்க. இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் எடுத்து லிங்க் அனுப்புறேன். அப்புறம் அந்த ஓனர்கிட்ட போயிட்டு அந்த ஒண்ணுக்கு பாதியா வாங்கினாங்கல்ல, மீதி காசெல்லாம் கொடுத்து அப்ப புகாரை வாபஸ் வாங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சித்தரஞ்சன் சாலையில் வீடு வாங்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறேன், காட்டுங்க. அதை கடந்த ஜூலை மாதத்தில் திருப்பூரில் 8 கோடி ரூபாய்க்கு சபரீசன் நிலம் வாங்கியிருக்கிறார். 8 கோடி ஒயிட்டு, ஆக்சுவல் வேல்யூ இன்னும் கூடுதலாக இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு, பெரிய லேண்டு, 8 கோடி ரூபாய்க்கு சபரீசன் வாங்கிட்டு பத்திரத்தெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு, காட்டுங்க, நேர்களும் பார்க்கட்டும். இல்ல ஆக்சுவலா வந்து நான் பார்த்தேன் அதை. இப்ப நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்றேன் வாங்குறேன்னா பினாமி பேர்ல வாங்குவேன், இல்ல உறவினர்கள் பேர்ல வாங்குவேன். ஆமா, சபரீசன் அவர்களே வந்து நேரா வாங்குறதுக்கான காரணம் என்ன பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால? அதைத்தான் அனைவரும் கேள்வி கேட்க வேண்டும். எந்த வேலையும் செய்யாத சபரீசன் எப்படி 8 கோடி லேண்ட் வாங்குறாரு, 33 கோடி எப்படி வாட்ச் வாங்குறாருன்னு. ஆனால் இன்று ஊடகங்கள் சவுக்கு எப்படி மீடியா கம்பெனி தொடங்கினார், இந்த ஆராய்ச்சியில் தானே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்கள் அல்லவா நீங்கள்? எத்தனை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இத்தனை பேர் வேலை செய்யறாங்களாமே, எப்படி சம்பளம் கொடுக்க முடியுது? கேள்விப்பட்டீங்களா? இந்த பேச்செல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்க? வரும், அதை நான் பார்க்கல, எனக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கறது, கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதைத்தான் ஆராயணும். சபரீசன் ஏன் இதை வந்து அவர் பேர்ல வாங்குறாருன்னா என்ன பண்ணிடுவீங்க? இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் டெக், இந்த வானம் ஸ்பேஸ் டெக் கம்பெனி டீடைல்ஸ் போட்டிருந்தேன், பேசுறதை பத்தி விரிவா. இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தானே எடுத்து நான் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் இந்த ஊடகங்கள் பண்ணல? சபரீசனுக்குலாம் என்ன நினைப்புனா, என்ன பண்ணிடுவீங்க, என்ன பண்ண முடியும் உங்களால? நான் தான் கவர்மெண்ட், டிஜிபியை நான் தான் அப்பாயிண்ட் பண்றேன், கமிஷன் நான் தான் அப்பாயிண்ட் பண்றேன், இன்டெலிஜென்ஸ் ஏடிஜி நான் தான் அப்பாயிண்ட் பண்றேன், இன்னொன்று கவர்மெண்ட்டே நான் தான் நடத்துறேன், இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கே நான் தான் காரணம், பெண்ணு நான் தான் நடத்துறேன். சபரீசன் 2021 தேர்தல் செலவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவையான அந்த நிதியை சபரீசன் தான் பல தொழிலதிபர்களை சந்தித்து வசூல் செய்து கொடுத்தார் என்பது உண்மை. அடானி எல்லாம் பார்த்து பணம் வசூல் பண்ணி செலவு செய்தது திரு சபரீசன். அண்டு 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பெண்ணு தானே வேலை பார்த்தது, 26க்கும் பெண்ணு தானே வேலை பார்க்க போகிறது. அப்போது இது சபரீசனின் அரசாங்கம் அல்லவா? என்ன செய்துவிட முடியும்? கேட்டீங்க, நல்ல கேள்வி. வழக்கமா பினாமியில் தானே சார் வாங்குறாரு, அவர் பேர்லயே வாங்குறாருன்னா யாரும் என்ன பண்ண முடியும்? திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகு ஸ்டாலின் மீது சொத்து குவிப்பு வழக்கு போட்டு ஜெயலலிதா கேஸ்ல சசிகலாவை சேர்த்த மாதிரி சபரீசனை சேர்த்தா தெரியும். எடு அந்த வாட்ச் எடு வாங்கின அப்ப போட்டா தெரியும். இன்னைக்கு யாரு கேட்க முடியும்? 8 கோடி ரூபாய்க்கு ஒயிட்ல வந்து சபரீசன் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 8 கோடி ரூபாய் அவர் அக்கௌண்ட்ல எப்படி வந்துச்சு? எங்க ஏது வருமானம் அவருக்கு? எடு. நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க, உனக்கு பேங்க்ல தான் சம்பளம் போட்டோம். இப்போ உன் பேங்க்லயே வந்து 10 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நீ எப்படி கணக்காட்டுவ? காட்ட முடியாது. என் பேங்க்ல 10 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா எப்படி கணக்கு காட்ட முடியும்? முடியாது. 8 கோடி ரூபாய் லேண்ட் வாங்குற எப்படி கணக்காட்டுவாரு?
பெண்ணில் வேலை செய்யறேன் சார். பெண்ணே வருது. பெண்ணே அவருது தான். பெண்லேருந்து என்னப்பா அவருக்கு அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? வாங்கியிருக்கிறாருல. இந்த துணிச்சல். அண்டு லண்டன்ல ஒரு கம்பெனி ஸ்பேஸ் டெக்னு ஒரு கம்பெனியில் ஒரு சபரீசன் டைரக்டராக இருந்து இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். கரெக்டாக ஜூலை 2023 அமலாக்கத்துறை விசாரணை தொடங்கிய பிறகு அந்த கம்பெனிலேருந்து அவசர அவசரமாக திரு சபரீசன் அவர்கள் ராஜினாமா செய்கிறார். குறிப்பாக இதை பேச வேண்டிய தேவை என்னவென்றால், இவங்க சசிகலாவோடு நான் ஒப்பிட்டேன் அல்லவா, செல்வி ஜெயலலிதாவும் சசிகலாவும் இந்த தங்க ஒட்டியானம் அணிந்திருந்த அந்த புகைப்படங்கள், ஒரே மாதிரியான சேலை ஒட்டியானம்லாம் வந்திருந்ததெல்லாம் பார்த்தீங்க. அவங்களுக்கு ஒட்டியானம், இவருக்கு வாட்சி. அண்ட் முதல்வர் எப்போது வெளிநாடு சென்றாலும் 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்னதாகவே சபரீசன் அங்கே சென்று விடுவார். கவனித்திருக்கிறீர்களா? கவனித்திருக்கேன். நீங்க சொல்றீங்க, அது எல்லா நேரங்களிலும் நீங்க பதிவு பண்ணுவீங்க. அதே போல ஆகஸ்ட் மாதத்தில் கௌதம் அடானி சென்னை வந்து சித்தரஞ்சன் சாலையில் சபரீசனை இவர் முதல்வரை சந்தித்தார் என்று சொல்லியிருந்தேன். ஆமா, அந்த சந்திப்புல சபரீசன் கூட இருக்கார். இப்போது இவ்வளவு வேகமாக பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களை எல்லாம் விரட்டி விட்டு இந்த விமான நிலையத்தை, பசுமை விமான நிலையத்தை வேக வேகமாக கொண்டு வருவதற்கு திமுக அரசு முனைப்பாக இருப்பதற்கு காரணம், அதன் பின்னணியில் இருந்து இயக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பவர் திரு சபரீசன். என்னன்னா, அந்த ஏர்போர்ட் அடானிக்கு தான் போகுது. அடுத்து காட்டுப்பள்ளி துறைமுகம் நம்ம தான் போய் ஸ்டோரி பண்ணுவோம், நினைவு அடானிக்கு தான் போகுது. இதெல்லாம் அந்த தொழிலதிபர்களுக்கு விற்கிற வேலை. இதைத்தான் சசிகலாவும் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ சபரீசனும் இதை செய்கிறார். இப்போது 2 நிறுவனங்களை கடந்த ஆகஸ்ட் 2024, இந்த ஆண்டு ஆகஸ்ட் 2024 திரு சபரீசன் அவர்கள் தொடங்குகிறார். இது ஏன் ரொம்ப முக்கியமான அதை பேசணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னா, வெறுமனே இப்ப இந்த சபரீசன் சொத்து சேர்க்கிறார் அப்படின்றதெல்லாம் தாண்டி தமிழக அரசின் கொள்கைகளை திரு சபரீசன் அவர்கள் தனது நலனுக்காக மாற்றியமைக்கிறார், முடிவு செய்கிறார். ஒரு சிஎம் அனுமதிக்கிறார். சிஎம் சொல்லாம அவர் அப்படி செய்வார். தமிழ்நாடு அரசு கடந்த ஜூலை மாதத்தில் தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோ நிறுவனம் தமிழக அரசுக்கு என்றும் புதிதாக விண்வெளி கொள்கையை உருவாக்குகிறது. இந்தியாவில் எந்த மாநில அரசாவது விண்வெளி கொள்கையை வைத்திருக்கிறதா? இல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே. இன்னொன்னு, ஸ்பேஸ் எவ்வளவு முக்கியம்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஸ்பேஸ் எவ்வளவு முக்கியம்னா, இந்த துறையை பிரதமர்கள் தான் வைத்திருப்பார்கள். மன்மோகன் சிங் கிட்ட இருந்துச்சு, தற்போது திரு மோடி அவர்களிடம் இருக்கிறது. அவ்வளவு முக்கியம் ஸ்பேஸ் ரிசர்ச். தமிழக அரசு விண்வெளிக்கு என்று ஒரு கொள்கை திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது தெரியுமா? ஜூலை மாதம் வெளியிடுகிறது. அதாவது என்னன்னா, செயற்கைக்கோள் ஏவுவது, செயற்கைக்கோள் ஏவுவதற்கான தளவாடங்கள் இவற்றையெல்லாம் தயாரிப்பது, இவற்றையெல்லாம் உருவாக்குவதற்கு குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளம் வரப்போகுது தெரியுமா? ரொம்ப நல்லது, மத்திய அரசோட திட்டம். அதை சுற்றி விண்வெளி தொடர்பான தொழில் முனைவோருக்கு ஏற்றவாறு ஒரு கொள்கையை, விண்வெளி கொள்கை என்ற ஒரு கொள்கையை, ஸ்பேஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பேஸ் பாலிசின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் இதுவே வினோதமா இருந்துச்சு. மாநில அரசுக்கு எப்படியா விண்வெளி கொள்கை இருக்க முடியும்? அமெரிக்கால இது அலௌடு. எலான் மஸ்க்கு அவர் சேட்டலைட் ஏவிக்கிட்டே இருக்காரு அவரு இல்லையா? அவரு பிரைவேட் சேட்டலைட் வச்சிருக்காரு. இந்தியாவில் பிரைவேட் சேட்டலைட் இருக்கா? இல்ல. தனியா நீங்க ராக்கெட் ஏவ முடியுமா? சேட்டலைட் முடியாது இல்லையா? ஆனால் இவங்க தமிழ்நாடு அரசு எதுக்கு வந்து விண்வெளி கொள்கைன்னு ஒண்ணு உருவாக்குது? இப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப குலசேகரப்பட்டினத்தை வரப்போற அந்த ராக்கெட் ஏவுதளத்துக்கு இவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இவங்க வந்து எல்லா பொருட்களையும் சப்ளை பண்ற மாதிரி இதுதான் நோக்கமாக இருக்க முடியும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். சரியாக கணிக்கிறீங்க. இதுதான் இதோட நோக்கமா இருக்க முடியும். அண்ட் அந்த தமிழ்நாடு அரசோட வரைவு கொள்கையிலேயே என்ன இருக்குன்னா, இந்த ஸ்பேஸ் கொள்கை எந்த பகுதிகளில் கவனம் செலுத்தும் என்றால், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலியின் தென்பகுதியை கவனம் செலுத்தி இந்த கொள்கை செயல்படுத்தப்படும் அப்படின்னு போடுறாங்க. இது என்னன்னா, இது புதிய விண்வெளி கொள்கைன்னு பார்த்தா, அதே ஜூலை மாதத்தில் தமிழக அரசு எந்த ஜூலை மாதத்தில் விண்வெளி கொள்கையை வெளியிடுகிறதோ, அதே ஜூலை மாதத்தில் திரு சபரீசன் அவர்கள் வானம் ஸ்பேஸ் டெக் என்ற புதிய நிறுவனத்தை பதிவு செய்கிறார். சென்னையில் உள்ள கதிட்டல் சாலையில் உள்ள ஒரு அலுவலகத்தின் முகவரியை கொண்டு இந்த நிறுவனம் தொடங்கப்படுகிறது. வெறுமனே இது தொடங்கப்படவில்லை. இந்த நிறுவனத்தை நாங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ் நிறுவனம் தொடங்குகிறோம் என்று சென்னையில ஒரு விழா அமைச்சு, நிகழ்ச்சி அமைச்சு, பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியை தொடங்குறாரு சபரீசன். இப்ப கேட்டீங்கல்ல, அவர் பேர்லயே வாங்குறாரு, பயம் இல்லையான்னு. விழா நடத்துறாரு, எல்லோரையும் அழைத்து. அந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் இஸ்ரோவில் பணியாற்றி சில சிக்கல்களை சந்தித்த விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன்.
கம்பெனியோட இணையதளத்தை போய் பார்த்தா 2 பேரை மென்டார்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் விஞ்ஞானி நம்பி நாராயணன், இன்னொன்னு நடிகர் மாதவன். ஏன் நடிகர் மாதவன்? நம்பி நாராயணனோட படத்தை வெப் சீரிஸா எடுக்கும்போது அதில் நடித்தவர் மாதவன். சரி நீ சொல்லு, மாதவனுக்கும் ஸ்பேஸ் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? தெரியலையா சார்? ஏபிஜே அப்துல் கலாம் போட்டோ வச்சுதான் ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கு அதிக நியாயம் சொல்லலாம். மாதவனுக்கு நம்ம எப்படி வந்து அதை அப்படித்தான். அந்த ராக்கெட் மேனே ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு ஓடிடில, வந்துச்சு. அதுல மாதவன் தான் ஹீரோ. சபரீசன் தொடங்கிய அந்த நிறுவனத்தில், இந்த வானம் ஸ்பேஸ் டெக் நிறுவனத்தில் 2 பேர் இயக்குனர்கள். ஒருவர் திரு சபரீசன், இன்னொருவர் சமீர் பரத்ராம் என்ற நபர். இந்த சமீர் பரத்ராம் என்ன தொழில் செய்கிறார் என்று விசாரித்து பார்த்தால் அவர் பல்வேறு திரைப்பட நிறுவனங்களை வைத்திருக்கிறார். திரைத்தொழில் சுத்தி சுத்தி சினிமால தான் வரும். கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். இந்த சமீர் பரத்ராமிடம் திரைத்தொழிலில் முதலீடு செய்வதற்காக சில 100 கோடிகளை சபரீசன் கொடுத்திருக்கிறார். இது போக அதே முகவரியில், அந்த கதிட்டல் சாலைன்னு இந்த ஸ்பேஸ் வானம் ஸ்பேஸ் டெக் பதிவு செஞ்சிருக்காங்கன்றதுல அதே முகவரியில் விதை அப்படின்னு இன்னொரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விதைன்னு நீங்க விவசாயம் சம்பந்தமான நிறுவனம் நினைப்பீங்க இல்லையா? இல்ல, இது முதலீடுகளை செய்யும் நிறுவனம். விதை ஆங்கிலத்தில் சீட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதலீடு சீட் கேபிட்டல்னு. அது மாதிரி இது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நிறுவனம். எங்கிட்ட பணம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னா மெயினா இதை இன்னொரு ஆங்கில இருந்து சொல்லலாம். எப்படின்னா, புதிதாக தொழில் தொடங்குவார்கள் இல்லையா, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஏஞ்சல் இன்வெஸ்டர், அது மாதிரி சொல்லுவாங்க. அது போல ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நிறுவனம். ஓகேங்களா? சரி, புதிதா தொழில் தொடங்குறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உதவி செய்யற அளவுக்கு ஏதுப்பா சபரீசன் பணம்? விதை நிறுவனம் தொடங்குறாரு. இது எல்லாமே என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி. நான் தொடர்ந்து நம்ம சேனல் தொடங்குறதுக்கும் அதுக்கு முன்னாடில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், மணல்ல இவ்வளவு காசு வருது, இதுல இவ்வளவு காசு வருது. இல்ல, அந்த மணி லாண்டரிங், அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை, தமிழ்நாட்டுல சசிகலா அவர்கள் தான் வந்து அவர்களால் தான் பரிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ யூடியூப்ல வந்து யாராவது பரிச்சயம், நம்மளால தான் வந்து ரொம்ப பரிச்சயம். ஏன்னா நாம தான் அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஈடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மணி லாண்டரிங்கா இருக்கட்டும், இந்த ஆக்ட் இருக்குல்ல, மணி லாண்டரிங் சம்பந்தமான பிஎம்எல்ஏ ஆக்ட், மணி லாண்டரிங், இந்த ஆக்ட் எல்லாம் வந்து தொடர்ந்து நாம தான் பேசிட்டு வரோம். இந்த ஆக்ட் எல்லாம் வந்து ரொம்ப பரிச்சயம். இப்போ வந்து நீங்க சொல்றீங்கல்ல, லைக் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், லைக் பணம் எங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மணி லாண்டரிங்ல வரணும்னு சொன்னீங்க. சோ பார்க்கலாம், இது மணி லாண்டரிங்லாம் வருதா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் இல்ல. இப்போ இது இன்னும் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நிறுவனம். அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் நிறுவனம் ஒன்று தொடங்குறீங்கனாலே அந்த நிறுவனம் வந்து புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும் இல்லையா? விதை நிறுவனம் யாரோட ஒரு விஷயம் இருக்குல்ல, சபரீசன், இந்த சமீர் பரத்ராமன் சொன்னேன்ல. அப்ப நீங்க ஒயிட்ல காட்டணும் சார். இப்ப நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா நான் பிளாக்ல காட்ட முடியாது. நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து லைக் கணக்கு வச்சிருக்கணும். அதை நான் ஒயிட்ல தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால தானேப்பா மணி லாண்டரிங்னு சொல்றேன். மணியை லாண்டர் பண்ணி அதை நான் பிளாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதானே மணி லாண்டரிங். இல்ல, நீங்க பிளாக்கா இருக்கிற மணியை லாண்டர் பண்ணினீங்கன்னா அது ஒயிட் ஆயிட போகுது. இப்ப இவர் எடுத்துக்கங்க, நம்ம ஜாஃபர் சாதிக்கு 2-3 நாட்களாக செய்தித்தாள்களில் வந்து கொண்டு இருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கு பணம் வருது. அந்த பணத்தை என்ன பணம்? மெத்து வித்த வந்த பணம், சூடோ எஃபிடரின் வித்து கிடைக்கக்கூடிய பணம். அந்த பணத்தை அவர் எப்படி ஒயிட் ஆக்குறாரு? ஜேஎஸ்எம் ரெசிடென்சின்னு ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றாரு. படத்துல இன்வெஸ்ட் பண்றாரு, மூவிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அப்புறம் வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் எக்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்துறாரு. இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டுல விரிவா வந்திருக்கு. ஜேஎஸ்எம் ரெசிடென்சின்னு ஒரு நிறுவனம் ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரா? ஆமா. அந்த ஹோட்டல்ல இருந்து மாசம் 20 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு பணம் கட்டுறாரு. இப்போ பேங்க்ல ஒயிட்டா வந்துருதா? வந்துருது. ஆனா அமலாக்கத்துறையோட விசாரணையில என்ன தெரிய வருகிறது என்றால், அவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சு இவ்வளவு வருமானம் வருதுன்னு பேங்க்ல பணம் கட்டுறீங்க, அந்த ஹோட்டலுக்கு கரண்ட் பில் ஆகணும் இல்ல? ஆமா. அதுவும் 2 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி, கரண்ட் பில்லே கட்டல, கரண்ட் செலவே காட்டல. அதே போல சலீம் பிரியாணி கடை ஒன்று வச்சிருந்தாரா? ஆமா. அந்த பிரியாணி கடைக்கு, இப்ப ஒரு பிரியாணி கடைக்கு என்ன சொல்லு, என்னென்ன வாங்கணும்? இப்ப பிரியாணி கடையில இருந்து வருமானம் காமிச்சிடறாரு. சிக்கன், மட்டன், கறி, இந்த மாதிரி விஷயங்கள், கரண்ட் பில்லு, மேன் பவர், அதுக்கப்புறம் அங்க உட்கார சேரு, டேபிள், ரைட்டு. சரி, இந்த மசாலா பொருள் எல்லாம் வாங்கணும்ல? ஆமா. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க செலவு பண்ணி தானே ஆகணும். பிரியாணிக்கு மசாலா பொருள், அந்த மசாலா பொருள் வாங்கினதுக்கான பில்லும் இல்ல, சிக்கன் வாங்கினதா மட்டும் கணக்கு காட்டுறாங்க. வெறும் சிக்கனை வாங்கிட்டு பிரியாணி வித்து ஏகப்பட்ட ரூபாய் வருமானம் வருதுன்னு
பேங்க் அக்கௌண்ட்ல இது வந்துகிட்டு இருக்கு. தெரியுதா? திஸ் இஸ் மணி லாண்டரிங். இது மாதிரி வேறு சில தொழில்களை பண்ணி லாண்டரிங் பண்ணி அக்கௌண்ட்ல கொண்டு வர முடியும் தானே பணம். தட் இஸ் கால் மணி லாண்டரிங். அப்படிலாம் லாண்டர் பண்ணி முடிச்சதுனால தானேப்பா வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாக திரு சபரீசன் அவர்கள் உருவெடுக்கிறார். இல்லைன்னா நீங்க வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனத்தை எப்படி தொடங்குவீங்க? கையில 10 பைசா இல்லாம எப்படி தொடங்குவீங்க நீங்க சொல்லுங்க. சரி, இவ்வளவு கேட்டீங்க. 8 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குறாரு? 8 கோடி ரூபாய்க்கு நீங்க பத்திரப்பதிவு துறையில் 8 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால் பிளாக் மணியா கொடுக்க முடியும்? ஒயிட் தான் கொடுக்க முடியும். ஆமா, அப்புறம் எப்படி வந்துச்சு? சபரீசனோட பின்புலத்தை சொன்னேன் நான். சொன்னீங்க 8 கோடி எப்படி வந்திருக்கும்? எப்படி லாண்டர் பண்ணி முடிச்சுட்டு தானே அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அந்த குடும்பத்துக்கு இது புரியுதா? திரு உதயநிதி எங்கே படித்தார்? வேலை தான் படிச்சேன். வேலை படித்தாரா? எங்கே வேலை பார்த்தார்? எங்க வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது. எங்கேயும் வேலை பார்க்கல. எடுத்த உடனே ரெஜிமெண்ட் ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்பு அதுக்கு முன்னாடி தெரியாது. அதற்கு முன்பு சென்னை நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகமான ஆயக்கர் பவன் எதிரே ஸ்னோ போலிங் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். இன்னும் அந்த கம்பெனி இருக்கு, ஸ்னோ போலிங். இப்ப ஏதோ ரெஸ்டாரண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பில்டிங்ல சைட்ல இருக்கும். அதற்கு பிறகு நேரடியாக உதயநிதி என்ன செய்தார்? இது மூவிகள் ரெட் நிறுவனம் தொடங்கினார் இல்லையா? ஃபர்ஸ்ட் படம் என்ன? இல்ல குருவியா? யார் ஹீரோ இதுல? விஜய் அவர்கள் ஹீரோ இல்லையா? விஜய் அப்பவே ஸ்டார். விஜய் 2007 நினைக்கிறேன், அப்பவே ஸ்டார் தான் இல்லையா? இப்ப விஜய் என்ன கம்மியா சம்பளம் வாங்கியிருப்பாரா? பெரிய பட்ஜெட் படம் தான். சரி, காலேஜ் முடிச்சுட்டு வர பையனுக்கு ஏது அவ்வளவு காசு சொல்லுங்க? திஸ் இஸ் மணி லாண்டரிங். இன்னைக்கு சிஎம் இன்னைக்கு கூட இந்த நிதி ஆய்வு குழு கூட்டத்துக்கு போனாரு. சிஎம் போற கார் வந்து டிஃபெண்டர் 2345 நினைக்கிறேன், 1234 2345 அது ஒரு நம்பர் டிஃபெண்டர். ஃபர்ஸ்ட் அந்த கார் வந்து ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தோட பேர்ல இருந்துச்சு. இன்னொன்னு அது ஒரு திரைப்பட நிறுவனத்துல இருக்கிற பேரை காரை எதுக்கு முதல்வர் யூஸ் பண்ணும்? இது ஒரு முரண் இல்லையா? அவங்க மகன் தானே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அரசோட பணத்தை செலவழிக்கல, எரிபொருள் வேணாம், எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காரு என்னோட மகன் காரு. நீங்க அப்படி பண்ண முடியாதுப்பா. மகன் காரு கம்ஃபர்டபிளா இருக்கு. கார் யார் பேர்ல இருக்கு? உதயநிதி அவர்கள் பேர். ரெட்ஜெண்ட் பேர்ல இருக்கு. ரைட். அப்ப ரெட்ஜெண்ட் தயாரித்து வெளியிடக்கூடிய படங்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? அது லஞ்சம் இல்லையா? நான் சொல்றேன், அந்த சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கறதுக்காக லஞ்சமா அந்த காரை ஃப்ரீயா யூஸ் பண்றது பயன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். என்ன பதில் சொல்லுவீங்க? லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமா இல்லையா? நீங்க சிறப்பு காட்சிக்கு அனுமதி தரீங்க, அதுக்கு பதிலாக அவர் உங்க காரை கொடுக்குறாரு. ஒரு சிறப்பு காட்சிக்குன்னா கூட ஒன்னும் சொல்ல முடியாது, ஏங்க எல்லா படத்துக்கும் தானே கொடுக்குறேன்னு சொல்றேன். விடிய காலத்துல 1 மணிக்கு கொடுத்தீங்களா இல்லையா வாரிசு துணிவுக்கு? சொல்லுங்க சார். இதைத்தான் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இன்னொன்னு நான் ஏன் கேட்கிறேன், எதற்கு இது போல செய்ய வேண்டும்? இப்போ கேட்டீங்களா நீங்க வாட் இஸ் மணி லாண்டரிங்? இதான் மணி லாண்டரிங். காலேஜ் படிக்கிற பையன் தானே உதயநிதி, காலேஜ் முடிச்சுட்டு தானே ஆரம்பிச்சிருந்த. எங்கேருந்து ஒரு காசு விஜய் வச்சு படம் எடுக்கிறதுக்கு? இப்படி இவர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தெல்லாம் வங்கி கணக்குக்கு கொண்டு வந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. இன்னைக்கு அதெல்லாம் முதலீடு செய்வதற்கு தான் பல்வேறு வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிகளில் ஒன்றுதான் விதை, வானம் எல்லாம். இது போக லோட்டஸ் வெறும் லோட்டஸ் பெவின் நிறுவனம் தான் நினைக்கிறேன். லோட்டஸ் பெவின் ஒரு நிறுவனத்தை திரு சபரீசன் வைத்திருக்கிறார். அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட அதே முகவரியில் தான் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் அலுவலகமும் இருக்கிறது, ஹெட் ஆஃப் ஸ்டோர். ஓகேவா? இதெல்லாம் ஏன்னா இந்த ஸ்பேஸ், இந்த வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனம் எல்லாம் தொடங்குவதெல்லாம் எதற்கென்றால் மணி லாண்டரிங் செய்வதற்கு தான். உங்களுக்கு இன்னொன்னு, காம்படிஷன் இல்லாத பிசினஸ் இல்லையா ஸ்பேஸ்? இந்தியாவில் யாரும் இல்லை, அதனாலதான் தொடங்குறாங்க. நாளை அதானியை இவரது நிறுவனத்தில் முதலீடு செய்ய வைக்க சபரீசன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இதனால் தான் திமுகவின் சசிகலா என்று சபரீசன் அவர்களை கூறினேன். சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போனாங்க. நான் கேக்குறேன், போனாங்க, கரெக்ட். அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்தால் A1 ஸ்டாலின், அன்னி பேர்ல ஒன்றும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன், A2 உதயநிதி, A3 சபரீசன் வரிசையாக வருவார். ரெட் ஜெயிண்ட் எப்படி சேர்த்தாகணும்? ராஜா சங்கர் இவர்கள் எல்லாம் ஒரு 5-6 பினாமிகள் வருவார்கள். வழக்கு முழுமையாக சரியான முறையில் விசாரணை நடைபெற்றால் நிச்சயம் இவர்களும் சரி செல்வார்கள். ஸ்டாலின் மட்டும் எங்க வேலை செஞ்சா நீங்க சொல்லுங்க? 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை தானே. பொது வாழ்க்கையில தானங்க இருந்தீங்க. என்ன வருமானம் எங்க சொல்லுங்க? என்ன பொது வாழ்க்கையில என்ன சித்தரஞ்சன் சாலையில் 2வது மாடி கட்டி 2வது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டுற அளவுக்கு வருமானம் வந்துச்சா?
அந்த வீட்டையும் உதயநிதியோட மனைவி பேர்ல மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து இவங்களோட ஒண்ணு இல்ல, கேட்டீங்கல்ல சசிகலா சிறை சென்றார், இவர் செல்வாரா அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டால் இவர்களோட பினான்சியல் டிரான்சாக்ஷன் முழுக்க எடுத்துடலாம். எடுத்தாங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள் என்பது தெரிய வரும். இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, இன்னொன்னு உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழும், எதற்காக இந்த நிறுவனங்கள் எல்லாம் தொடங்க வேண்டும் அப்படின்ட்டு. மணலு கிணலுன்னு கொட்டுதே காசு, எங்கதான் கொண்டு வருவீங்க? எதற்காக இவர்கள் அடிக்கடி வெளிநாடு செல்கிறார்? அதை சொல்ல பண்ணி சிஎம் எதுக்கு அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிடா இருப்பா 10 நாள்? துபாய், சிங்கப்பூர், ஜப்பானு, ஸ்பெயின் போனாரு, ஸ்பெயின், யுஎஸ்ஏ எதுக்கு போறாங்க சொல்லுங்க? முதலீடுகளை வரவேற்பதற்கா? அப்படிதான் அவங்க சொல்றாங்க. யோகி ஆதித்யநாத் எத்தனை முறை வெளிநாடு போயிருக்காரு? இது 2வது டென்யூர். எத்தனை வாட்டி வெளிநாடு போயிருக்காரு? நான் போனதா கேள்விப்பட்டது இல்ல. இப்ப யூபியில இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலையா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். சந்திரசேகர் ராவ் இருக்காரு, இருந்தாரு சிஎம்மா, எத்தனை முறை வெளிநாடு போனாரு? 10 வருஷம் இருந்தாரு நினைக்கிறேன் இல்லையா? 10 வருஷம் இருந்தாரு. எத்தனை முறை வெளிநாடு போனாரு? ஒரு பையன் போவாரு. மம்தா எத்தனை முறை வெளிநாடு போயிருக்காங்க? மம்தா போனீங்க. பினராயி விஜயன் எத்தனை வாட்டி வெளிநாடு போயிருக்காரு? இந்தியால எந்த முதல்வர் வருஷம் வெளிநாடு போறாரு சொல்லுப்பா? நம்ம முதல்வர் தான் போயிட்டு இருக்கு வருஷம். இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துச்சுன்னா வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னு கேட்டாரு. இவர் ஏன் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்றதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு? இவங்க பணத்தை முதலீடு பண்ணது தான் போறாங்க. போய் சொன்னார் 6100 கோடி துபாய்க்கு போனோம்னா 6100 கோடி முதலீடு வந்திருக்குனாரா? நோபல் ஸ்டீல்ஸ், லூலு மாலு, கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களா? சொன்னாங்க. வந்துச்சா? 2 வருஷம் முடிஞ்சுச்சு, வந்துச்சா? இவங்க துட்டது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன், ஒரு குடும்பம் தமிழ்நாடு நமக்கு சொந்தம்னு சுரண்டி கொள்ளையடிப்பதற்காக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுன்ட்டு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ தெரியுதா அந்த கம்பெனிலாம் பார்த்த உடனே? தமிழக மக்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு முறை 21 தமிழக மக்கள் தவறு செய்து விட்டார்கள். மீண்டும் இந்த தவறை நிச்சயம் செய்ய மாட்டார்கள். மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்தின் செல்வ செழிப்பை மிக தீவிரமாக இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான பதிலை இந்த குடும்பம் 26 சொல்லத்தான் வேண்டும். நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். சரிங்க சார், பார்க்கலாம் சார். இன்னொரு விஷயம் பார்க்கலாம் சார். சொல்லுங்க. நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்புறம் வழக்கு பதிவு செய்தார்கள். அப்புறம் அவர் தலைமறைவானார், மன்னிப்பும் கேட்டார். பேசுனது உங்களுக்கு பாதிச்சுட்டா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டார். அவர் அப்ப கைது செய்திருக்காங்க. நீங்க அவரோட கைதை எப்படி பாக்குறீங்க? அது சரியானதா கைது செய்தது? ஏன்னா மன்னிப்பு கேட்டு விட்டார், அதன் பிறகு கைது செஞ்சிருக்காங்க. ஒரு வழக்குல கைது எதற்கென்று இருக்கு? சாதாரணமா இதுல என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொல்ல மாட்டாரு. ஸோ அவரை கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும். சரியா? கஸ்டடியில வச்சு விசாரிச்சாதான் சில உண்மைகளை பெற முடியும் என்பதனால்தான். அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து அவர் மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்வார், சாட்சிகளை கலைத்து விடுவார். இது போன்ற காரணங்களுக்காகத்தான் ஒருவரை கைது செய்ய வேண்டும். அதுக்கு தான் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? முதலில் திருமதி கஸ்தூரி அவர்கள் பேசியது தவறான்னு கேட்டீங்கன்னா தவறு. அதில் ஒன்றும் இருவேறு கருத்துகளுக்கு இடம் இருக்க முடியாது. பேசிவிட்டார். பேசியதற்காக 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தெரியுமா? திமுகவினர், குறிப்பாக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், திமுகவின் மேடை பேச்சாளர்கள் கூட எவ்வளவு ஆபாசமாக பேசுகிறார்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் பார்த்திருக்கேன். எவர் மீதாவது வழக்கு பதிவு செய்கிறார்களா? இப்போதே நான் கூட இதை பதிவு செஞ்சிருந்தேன். நான் சினிமா நடிகைகளை பற்றி டாக்டர் காந்தராஜ் என்பவர் முக்தார் என்பவரோடு சேர்ந்து மிகவும் ஆபாசமாக பேசுகிறார் என்று திரைக்கலைஞர்கள் பாலியல் புகார் குழுவின் தலைவர் நடிகர் ரோஹிணி அவர்கள் சென்னை காவல்துறையில ஒரு புகார் அளிக்கிறாரு. 15 செப்டம்பர் 2023 அன்னைக்கு சென்னை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிச்சு. இதுவரை அந்த 2 பேரும் கைது செய்யப்படல. எனக்கு உள்ளபடியே மதுரை உயர்நீதிமன்றம் கஸ்தூரி அவர்களின் முன்ஜாமீனை தள்ளுபடி செய்தது எனக்கு உள்ளபடியே வருத்தம். ஒரு ஜஸ்டிஸ் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு ஒன் ஆஃப் தி லிபரல் ஜட்ஜஸ், புரியுதுங்களா? அவரே அவரை பத்தி திமுகவின் RS பாரதி அவர்கள் பேசியதை கடந்து போயிட்டாரு. விடுங்க, இதெல்லாம் நான் இது பண்ண விரும்பலன்னு கடந்து போயிட்டாரு. நடிகை கஸ்தூரி பேசிவிட்டார். பேசிய தவறு தான், அதுக்கு வழக்கு போட்டுட்டாங்க. வழக்கே தப்புன்னு யாரும் சொல்லல. வழக்கு அவர் எதிர்கொள்ளட்டும். கைது அவசியமானதான் இதுல கொஸ்டின். 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 5 வழக்குகள் பதிவு செய்த பிறகும் கைதுக்கான தேவை என்னன்றதான் பார்க்கணும். ஒரு நாம் தமிழர் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு சீமான் அவர்கள் ரொம்ப சரியான நிலைப்பாடு எடுத்தார். எதுக்கு கைது பண்ற? இல்ல கைதுக்கான அவசியம் என்ன? யாருமே பேசக்கூடாதா அப்படின்றார். பேசுறது தப்புனா வழக்கு போட்டுங்க, தட் இஸ் ஃபைன். கைதுக்கான தேவை என்ன?
தலைமறைவாகி டெல்லியில் இருக்கிறார். ஹைதராபாத் சென்று சிறப்பு படை சென்று அழைத்து வந்ததுன்னா போலீஸோட மேன் பவர் வேஸ்டேஜா இது தெரியல. கஸ்தூரி ஒரு ஊரறிந்த பிரபலம் இல்லையா? ஆமா, ஓடி போயிட முடியுமா? அவங்க முடியாது. எத்தனை நாள் ஓடுவாங்க? ஒரு செலிபிரிட்டி தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. விசாரணை கூப்பிட்டா வரப்போறாங்க, அவ்வளவுதானே. இல்ல கைதுக்கான தேவை என்ன? அண்டு மீடியாவுக்கு பிரேக்கிங் நியூஸ் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் கஸ்தூரி அவர்கள் கைதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த கைது ஆனதிலிருந்து கஸ்தூரி இங்கே பதுங்கி இருக்கிறார், இங்கே தங்கி இருக்கிறார், கஸ்தூரி தங்கியிருந்த வீட்டின் கதவு உடைப்பு, தலைமறைவாகி இருக்கிறார், செல்போனை மறைத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு நியூஸ் வந்துச்சு பாத்தீங்களா நீங்க? இது போன்ற செய்திகள் எல்லாம் வருவதன் மூலம் மிக கவனமாக மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்ப முடியுமா? முடியாதா? முடியும். அதைத்தானே பண்ணுது இந்த கவர்மெண்ட். அவ்வளவு மேஜர் கிரைமா அவங்க பேசுனது அவாய்ட் பண்ணிருக்க வேண்டியது முறையற்ற பேச்சு. எனக்கு அதுல ஒரு செகண்ட் தாட்ஸ் கிடையாது. பேசிட்டாங்க, கேஸ் போட்டீங்க, அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். வழக்க இன்னொன்று கஸ்தூரி இது நான் பேசவே இல்லைன்னு மறுத்தாங்களா? கஸ்தூரி பேசுனது சமூக வலைத்தளங்கள் தொலைக்காட்சிகள் முழுக்க இருக்கா இல்லையா? இருக்கு. கஸ்தூரி அது நான் பேசவே இல்லை, என் குரலை யாரோ டப்பிங் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லல. அவங்க பேசுனதை அவங்க மறுக்கல. அப்போ அவங்க பேசுனதுதான் இதுல குற்றம். இதுல இன்வெஸ்டிகேட் பண்ண என்ன இருக்கு? கஸ்தூரி பேசியது இந்த பிரிவின் கீழ் தவறுன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்ட வேண்டியதானே? 2 விட்னஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, ஒரு விட்னஸ், ஒரு 3 விட்னஸ் பேசுனது கேட்டாங்க. நான் முடிஞ்சு போச்சா? இதுல கைது எதுக்கு? லியோ லைஃப் அண்ட் லிபர்ட்டின்ற விஷயத்தை அரசியல் அமைப்பு சாசனம் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது. பெயில் தான் ரூல், ஜெயில் தான் விதிவிலக்கு. பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதில் உங்க கஸ்தூரி அவர்களை கைது செய்ததோட உண்மையான நோக்கமே மக்கள் பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்புவது. மற்றும் இன்னொரு விஷயம் நீங்க வெளிப்படையா கேட்கிறேன், நீங்களும் சொல்லுங்க. கஸ்தூரி பிராமண சமூகத்தை சேராதவரா இருந்தா இதை செஞ்சிருப்பாங்க இந்த கைது, நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, செஞ்சிருக்க மாட்டாங்க சார். அவங்க கட்சிக்காரனே கைது செய்யலையா சார்? திமுக அத்தனை மேடையில போயிட்டு பேசுறாங்க. யாராவது ஒருத்தவங்க திரும்ப கட்சிகளே வரக்கூடாது அப்படின்னு யாராவது பண்ணிருக்காங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு ஆபாசமா பேசுற, இப்பவும் ஆபாசமா பேசிட்டு இருக்காரு. கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இல்ல, மீண்டும் தலைமை நிலை பேச்சாளராக தானே ஒரு பட்டியல வச்சிருக்காங்களா இல்லையா? இப்ப கூட்டத்தில் அவர் பேச வைக்கிறாங்களா இல்லையா? அந்த சாதிக்கு ஆபாசமா பேசக்கூடிய நபர் தானே அவரு. அவனை கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? அவ்வளவு ஒழுகுமா நீங்க? அப்ப இதோட இவங்க நோக்கம் என்னன்றது தெரியுதா? நான் வழக்கு பதிவு செய்தது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வழக்கு பதிவு செய்தது நான் தவறுன்னு சொல்லல. அவங்க பேசுனதுக்கான விளைவை வழக்கை எதிர்கொண்டு அவர் சந்திக்கட்டும். சரிங்களா? கைது எதுக்கு? அதே மாதிரி நான் சிறையில் இருந்த பொழுது இந்த மகாவிஷ்ணு ஒருத்தர் கைது பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல போய் பள்ளியில அவர் பேசுனது தப்பு. யாருமே அது சரின்னு சொல்ல மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? பேசுனது தப்பு. அரசு பள்ளியில ஃபர்ஸ்ட் அவர் எப்படி போய் பேசினாரு? அன்பில் மகேஷின் நண்பர் என்பதால் தானே உள்ள போன அவர் அனுமதிச்சாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது. பெர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது. இன்னொன்னு, இப்ப நீங்க போய் நான் இங்க கேகே நகர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் பேசுறேங்க, லெக்சர் கொடுக்கறேன், உங்களை உள்ள விட்டுருவாங்க மாட்டாங்க. அப்ப அந்த அவர் அன்பில் மகேஷ்க்கு நெருக்கன்றதுனால தானே அவர் அனுமதிச்சாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டரோட ஃப்ரெண்டு போட்டோ எடுத்திருக்காரு அவர் கூட, அப்படின்னு உள்ள அனுமதிச்சாங்க. அவர் போய் பேசிட்டாரு. அவர் கைது பண்றது ஏர்போர்ட்ல இருந்து அவர் எங்கேயோ வேற ஸ்டேட்ல இருந்தார், ஹைதராபாத் எங்கேயோ டெல்லியில எங்கேயோ இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். மகாவிஷ்ணு 200 போலீஸ் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? விமான நிலையத்துக்கு 200 போலீஸ் அனுப்பிச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? பயமுறுத்துறது, மிரட்டுறது. காவல்துறை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியுதா? இந்த திமுக அரசு வந்த பிறகுதான் சோசியல் மீடியால பேசுறது, யூடியூப்ல பேசுறது, இதற்காக அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்படுவது இந்த அரசு வந்த பிறகுதான்றது உங்களுக்கு தெரியுதா? இவர்கள் தான் கருத்து சுதந்திர காவலர்கள்னு பேசிப்பாங்க, பாக்குறீங்களா? பொதுவெளியில் ஒரு இது போன்ற தொடர் கைதுகளோட, இது போன்ற சமூக வலைதள கருத்துகள் மற்றும் பேச்சுகளுக்கான தொடர் கைதுகளோட நீட்சி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது யோசிப்பீங்க இல்லையோ? பேசவே மாட்டோம். ஆமா, நீங்க அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது சரி அப்படின்ட்டு நான் சொல்லல. குறைந்தபட்ச சுதந்திரம் ஒண்ணு வேணும்ல. திமுக கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த நிலைமை உருவாயிடுச்சா இல்லையா? அந்த பயத்தை தான் உருவாங்க. இப்ப இன்னொரு நடிகை நாளைக்கு இப்படி பேச முடியும், திமுக எடுத்து பேசுவாங்களா? கஸ்தூரி பாஜக இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, இப்ப பாஜக இன்னொரு நடிகை அப்படி பேச முடியுமா? அதாவது கிட்டத்தட்ட திமுக அரசை பகைச்சுக்கிட்டா, திமுக அரசுக்கு எதிராக பேசுனா எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்ற ஒரு அச்ச உணர்வு இந்த அரசு கொண்டு வந்துருச்சா இல்லையா? எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்தாங்க. இதுதான் ஆபத்து, இதுதான் உண்மையான ஆபத்து. வட இந்தியால பிஜேபிக்கு எதிராக பேசினா நம்மளோட நிலைமை இதுதான்றது சூழலை பிஜேபி உருவாக்குச்சா இல்லையா? தமிழகத்தில் இவர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்ப அவங்க பெயில் போட்டு, நீங்க பெயில் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பெயில் போட்டு வரணும், வழக்கை எதிர்கொள்ளணும். இந்த பெயில் போட்டு இது கிடைக்கிற நேரத்தில் இப்ப பாருங்க என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். பெயில் நீங்க அப்ளை பண்ணிட்டாங்க, பெயில அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் பெயில கன்சிடர் பண்ற நேரத்தில் போய் கஸ்தூரி நாங்க கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் டிலே பண்ணுவாங்க. பாருங்க, 1 மாசத்துக்கு கஸ்தூரி வெளியே விட மாட்டாங்க. இப்போது தமிழகத்துல 5 மாவட்டங்கள்ல கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெயில் கிடைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு கேஸ்லயே போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள போவாங்க.
மேலும் ஒரு வழக்கில் இதே மாதிரி 5 கேஸ் போட்டாங்க ஞாபகம் இருக்கா மகாவிஷ்ணு மேல? ஆமா 5 கேஸ். ஒரு வாட்டி தானே பேசினாரு. எதுக்கு 5 கேஸ் போடுறீங்க? எதுக்கு 5 கேஸ் போடுறீங்க சொல்லுங்க. இது தெரியுதா உங்களுக்கு? மேலும் ஒரு வழக்கு பதிவு. எதற்கு மேலும் ஒரு வழக்கு? ஒரு வாட்டி தானே பேசினாரு. எனக்கு 16 கேஸ் போட்டாங்களா? இது இந்த பேட்டர்ன் வேற எங்கேயும் இல்ல, தெரியுதா உங்களுக்கு? ஆனா மனு தர்மத்தை அவமரியாதை செய்து இவர் பேசினால் 4 மாநிலத்தில் வழக்கு போட்டா இவர் உச்சநீதிமன்றம் போவார். நான் ஒரு முறைதான் மனு தர்மத்தை அவமரியாதையாக பேசினேன். 5 மாநிலங்களில் வழக்கு போட்டு இருக்கிறார்கள். எல்லா வழக்குகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். உதயநிதி மட்டும் போறாரு. கஸ்தூரி மேலே 5 வழக்கு போட்டீங்க. இவர்கள் செய்யும் அயோக்கியத்தனங்கள் என்னன்றது புரியுதா உங்களுக்கு? மீண்டும் மீண்டும் சொல்றேன் இல்லையோ, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியே போயிடாது, இது எழுதி வச்சுங்க. இப்படியே போயிடாது, இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விடையை திமுக அரசும் இந்த குடும்பமும் கொடுக்கும். கண்டிப்பா சார். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி லியோ.